வெல்கம் டு ஆட்டோஸ்பாட் தமிழ். இந்த சேனலை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமொபைல் சம்பந்தமான கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு சேனல் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம யாரோட கேள்விக்கு வந்து பதிலளிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேது அப்படின்றவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. இவர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாய், RC 390 டியூக் 390 இதில் எது வாங்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம் நிறுவனத்தோட RC 390 பைக் வாங்கலாமா இல்லை டியூக் 390 பைக் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கேட்டிருக்கேன் என்ன கேள்வி அப்படின்னா, எதுக்கு வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு காலேஜ் போயிட்டு வரதுக்கும் அது மட்டும் இல்லாமல் லாங் டிரைவ் போகிறதுக்கும் வந்து பைக் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக தேவையா இல்லை மைலேஜ் தேவையா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு 25 வந்து மைலேஜ் கிடச்சா போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இவரோட கேள்விக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து பதில் பார்க்கலாம். முதல்ல வந்து இவர் சொன்ன இரண்டு பைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம் டியூக் 390 இருக்கட்டும் இல்லை வந்து RC 390 இருக்கட்டும், இது இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பைக். அது மட்டும் இல்லாமல் இவர் கேட்ட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 கிடைக்கும் அப்படின்னு இருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு பைக்குமே வந்து ஒரு 20 25 km/லிட்டர் வந்து மைலேஜ் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து அவரோட யூஸையும் சொல்லியிருக்காரு. நான் வந்து காலேஜ் போயிட்டு வரதுக்கு தான் அந்த பைக் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டிரைவ் போகிறதுக்கும் வந்து பைக் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அப்படி இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் போயிட்டு வரப்போ வந்து இவருக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இவர் கேட்ட 25 மைலேஜ் அப்படிங்கிறது வந்து இது போதுமானது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து லாங் டிரைவ் போகிறதுக்கும் இந்த இரண்டு பைக்குமே வந்து கொஞ்சம் ஏற்ற பைக் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இந்த பைக்கோட இன்ஜின் கூலிங் சிஸ்டமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் கொடுத்துருக்க சேஃப்டி, அதாவது பார்த்தீங்கன்னா டியூல் சேனல் ABS வந்து இரண்டு பைக்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு வண்டியிலுமே வந்து ஹெட்லாம்ப் வந்து கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வந்து இந்த இரண்டு பைக்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து எல்லா விஷயங்களும் வந்து ஒன்றா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைக்கோட இன்ஜின் சிசியாக இருக்கலாம், BH மற்றும் டார்க், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து எல்லாமே வந்து ஒரு சேமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு BH மற்றும் டார்க் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த கேடிஎம் டியூக் 390 வந்து பார்த்தீங்கன்னா BHP வந்து 43 BHP, டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 Nm டார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதே வந்து கேடிஎம்ல RC 390 வந்து பார்க்கும்போது BHP வந்து பார்த்தீங்கன்னா 44 BHP கொடுத்துருக்காங்க, 37 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு பைக்கையும் வந்து கம்பேர் பண்ணும்போது BH மற்றும் டார்க் வந்து ஒன்று அதிகமாக ஒன்று கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இரண்டுமே வந்து ஏறக்குறைய வந்து ஒன்றா தான் இருக்குது. சரி, இந்த இரண்டு பைக்கில் வந்து எது தான் வாங்குறது, இது இரண்டு பைக்கில் வந்து எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா இதுலேயே வந்து சில டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட லுக், இந்த கேடிஎம் டியூக் 390 அப்படின்ற பைக் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நேக்கட் டைப் பைக் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து கேடிஎம்ல RC 390 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் டைப், அதாவது வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் லுக்கில் இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ஹெட்லாம்ப், இந்த இரண்டு பைக்கோட ஹெட்லாம்பும் வந்து கொஞ்சம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம் டியூக் 390 பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப் வந்து LED ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்து கேடிஎம் RC 390 பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கேடிஎம் டியூக் 390 பார்த்தோம் அப்படின்னா 10.4 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதே வந்து கேடிஎம் RC 390 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 10 லிட்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து விலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கூட வந்து இரண்டு பைக்குமே வந்து எந்த பெரிய வித்தியாசமும் கிடையாது. இரண்டு பைக்குமே வந்து சென்னையோட ஆண்ட்ராய்ட் பிரைஸ்க்கு வந்து 2,75,000 வரைக்கும் கூட விலை வந்து வருது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன டிஃபரன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு பைக்குமே இருக்குது. அடுத்து இந்த இரண்டு பைக்கில் வந்து எந்த பைக் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நேக்கட் டைப் பைக் தான் வந்து பிடிக்கும். அதே மாதிரி வந்து எனக்கு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கணும், அதுக்கப்புறம் LED ஹெட்லாம்ப் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா இந்த கேடிஎம் டியூக் 390 அப்படின்ற ஒரு பைக் வந்து நீங்கள் எடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து பைக் வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இருக்கணும், ஹெட்லாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கேடிஎம்ல RC 390 அப்படின்ற பைக்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த தகவல் வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வந்து வேறு எதுவும் கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். இல்லை வந்து உங்களுக்கு கேள்விக்கு வந்து உடனே பதில் தேவை அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனலோட ஃபேஸ்புக் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேஸ்புக் பேஜ் மூலியமாக நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு வந்து சீக்கிரமே வந்து பதில் அளிக்கப்படும். மேலும் இது போன்ற பல தகவல் அது நம்ம தமிழ் மொழி தெரிஞ்சுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.